ஒரு நிலத்திற்கான பட்டா மட்டுமே வைத்து அந்த நிலத்தை ஒருவர் உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பட்டாவில் பலவிதமான பட்டாக்கள் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு இடத்தினுடைய உரிமை யாருக்கு அப்படின்னு நிர்ணயம் பண்றது அந்த பதிவு செய்யப்பட்ட பத்திரம் தான். அதுதான் ஒரு சரியான ஆவணம். ஆனா சில இடங்கள்ல பட்டாவை வைத்தே அந்த உரிமை யாரோடது அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனா அந்த பட்டா அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பட்டாவாக இருக்கணும். இப்போ பொதுவா ஒரு இடம், இந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க நீதிமன்றத்தை நாடுனீங்க அப்படின்னா, அரசால் வழங்கப்பட்ட பட்டாவை தவிர மற்ற எந்த பட்டாவையும் விட அவங்க பதிவு செய்யப்பட்ட பத்திரம் தான் ஒரு அந்த நிலத்திற்கான உரிமையாளர் யார் அப்படின்றத முடிவு பண்ணும். வெறும் பட்டா அப்படின்றது அரசாங்க பட்டாவை தவிர, அரசால் வழங்கப்பட்ட பட்டாவை தவிர மற்ற பட்டாவுக்கும் பத்திரத்துக்கும் வேரியேஷன் இருக்கு அப்படின்னா அந்த பட்டா உரிமையாளரை முடிவு பண்ணாது. யார் பேர்ல அந்த சொத்து பதியப்பட்டு பத்திரம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தமாகும் அப்படின்னு சட்டம் சொல்லுது.